வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். முதலாம் திகதி ஒரு புதிய மாதம், 7ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாளை நேர்மறை சிந்தனைகளோடும் நேர்மறை எண்ணங்களோடும் அணுகலாம், அதன் மூலமாக வெற்றி பெறலாம். நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டை இந்த காலை பொழுதில் உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதிக்கு செல்லலாம். குடாநாட்டின் முக்கியமான பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளும் நம்மிடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஈழநாடு பத்திரிகை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் 3 கட்சிகள் கூட்டாக செயல்பட தீர்மானம். ஜேவிபி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பில் நேற்று பேச்சு, ஏனைய சிறு கட்சிகளையும் இணையுமாறு அழைப்பு என்ற செய்தி. சீனர்களிடமிருந்து நாட்டை காப்பதற்கு முன்வாருங்கள், மகாசங்கம் முப்படைகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு. சீன இராணுவ சீருடை விவகாரம் நிறுவன சீருடையே அது என்று தூதரகம் விளக்கம். குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை, அரச பேச்சாளர் என்ற செய்தி. பருத்தித்துறை கொத்தரி தொற்று மேலும் அதிகரிப்பு, உயிரிழந்த முதியவர் உட்பட 4 கொரோனா தொற்றால் மேலும் 47 பேர் நாட்டில் மரணம். 1864 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று. புனர்வாழ்வு ஒருங்கிணைப்பாளராக கீதநாத்துக்கு மேலதிக பொறுப்பு என்ற செய்தி. மீண்டும் நாடு முடக்கப்படுமா, தீர்மானம் அடுத்த வாரம். டெல்டா மாறுபாடு வைரஸ் மேலும் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகை. சீனர்களிடமிருந்து நாட்டை காப்பதற்கு முன்வாருங்கள், ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு, மகாசங்கம் முப்படைகளுக்கு. சீனர்களின் செயல்பாடுகளை பாதுகாக்கவே அரசு முன்னின்று செயல்படுகின்றது. எனவே தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு முன்வருமாறு மகா சங்கத்தினருக்கு, பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். திசமகாராம வாவி அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டிருந்த சீன பிரஜைகள் அணிந்திருந்தது இராணுவ சீருடை அல்ல என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கூறுகிறார். நாட்டு மக்கள் பார்வையற்றவர்கள் என்ற எண்ணத்திலா அவர் இவ்வாறு கூறுகிறார். வாகனங்கள் பழுது பார்க்கும் இடங்களிலும் சில காவல் பணிபுரியும் தொழிலாளர்களும் இவ்வாறான ஆடைகளை அணிவதாகவும் கெஹலிய ரம்புக்வெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த பகுதிகளில் அவர் இதனை அவதானித்துள்ளார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இவ்வாறு பொய் கூறி மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று வலியுறுத்துகின்றோம். திசமகாராம வாவியில் இடம்பெறும் அபிவிருத்தி பணிகள் முற்றிலும் தொல்பொருள் கட்டளை சட்டத்திற்கு முரணானவையாகும். தொல்பொருள் முக்கியத்துவம் உடைய இடங்களில் இவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கப்படுவதில்லை. இதனை யாரிடம் சென்று முறையிடுவது? காரணம், அரசு சீனர்களின் நடவடிக்கைகளை பாதுகாப்பதிலேயே முன்னின்று செயல்படுகிறது. எனவே தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முன்வருமாறு மகா சங்கத்தினருக்கு, பாதுகாப்பு படையினருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த விடயத்தில் தலையிட்டு எமது உரிமைகளை பாதுகாப்போம் என்று வலியுறுத்துகிறோம் என்றும் தெரிவித்தார். இதேபோல் இந்த சீன இராணுவ சீருடை விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் நிறுவன சீருடையே அது என்று தூதரகம் விளக்கியுள்ளது. சீன இராணுவத்தின் சீருடையை ஒத்த உடையை திசமகாராம வாவி புனரமைப்பில் ஈடுபட்டவர்கள் பயன்படுத்தினர். இது குறித்து பாதுகாப்பு செயலாளர் எழுப்பிய கேள்விக்கு புனரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிறுவனத்தின் சீருடையில் ஒரு பகுதியே அது என்று சீன தூதரகம் பதிலளித்துள்ளது. சீன இராணுவ சீருடையை ஒத்த உடையுடன் வெளிநாட்டினர் திசமகாராமவில் இருப்பது குறித்து எதிர்க்கட்சி கேள்வி எழுப்புகிறது. இது தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன சீன தூதரகத்தில் விளக்கம் கேட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அத்துடன் அதுபோன்ற செயல்பாடுகள் இனி நிகழாமல் பார்க்குமாறும் அவர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அதற்கு பதிலளித்த சீன தூதரகம் அந்த ஆடை புனரமைப்பு பணியில் ஈடுபடும் ஊழியர்களின் சீருடையே என்று விளக்கம் அளித்துள்ளது. அதேபோல குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, அரசு பேச்சாளர் சீன இராணுவ சீருடையை ஒத்த உடைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று அரசாங்கத்தின் இணை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். குற்றவியல் புலனாய்வு திணைக்களம், இராணுவ உளவுத்துறை ஆகியவற்றின் கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு விசாரித்த போதே அவை ஆதாரமற்றவை என்று தெரிய வந்தது. சில குழுக்கள் இந்த விடயத்தில் தமது சொந்த நலன்களுடனான கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் 3 கட்சிகள் கூட்டாக செயல்பட தீர்மானம். ஜேவிபி,
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பில் நேற்று பேச்சு. தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கூட்டாக செயல்பட தீர்மானித்துள்ளன. இந்த செயல்பாட்டின் ஏனைய சிறு கட்சிகளையும் இணைத்துக் கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான அழைப்பும் விடுக்கப்பட உள்ளது. ஜேவிபி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் ஜேவிபி சார்பாக அதனுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க, எம்பி விஜித ஹேரத், மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், வேலுகுமார் எம்பி, உதயகுமார் எம்பி, முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நிசார் காரியப்பர், தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஐக்கிய மக்கள் முன்னணி கேகாலை மாவட்ட அமைப்பாளர் பரணிதரன் முருகேசு ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இன சிறுபான்மை கட்சிகளும் அரசியல் சிறுபான்மை கட்சிகளும் ஒருமுகமாக எதேச்சாதிகார தேர்தல் முறை மாற்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. தற்போதுள்ள விகிதாசார பிரதிநிதித்துவ முறையில் சிறிய கட்சிகளுக்கு சாதகமான சில அம்சங்கள் உள்ளன, அவற்றை மாற்றியமைக்க வேண்டும் என்று பிரதான கட்சிகள் சில கோரிக்கை முன்வைத்துள்ளன. இந்த நிலையிலேயே நேற்றைய சந்திப்பு அவசரமாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல் முறைமை சீர்திருத்தம் தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாட்டை பாராளுமன்ற தெரிவுக்குழு கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளின் பயணிகளுக்கான தற்காலிக தடையை நீக்கியது இலங்கை என்ற செய்தி. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய கிழக்கு நாடுகளில் சிலவற்றில் இருந்து வரும் பயணிகளுக்கு இலங்கை திட்டமிட்டிருந்த தற்காலிக தடை நிபந்தனைகளுடன் நீக்கப்பட்டுள்ளது என சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். கட்டார், ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, ஓமான், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் இருந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பயணிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை நிபந்தனைகளுடன் அனுமதிப்பதற்கு கொரோனா தடுப்பு மத்திய நிலையம் வழிகாட்டல் வழங்கியுள்ளது. அதுபோல இன்னும் சில செய்திகளாக, அரசுக்கு எதிராக ஜேவிபியினர் நாவலப்பட்டியில் ஆர்ப்பாட்டம், பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு வலியுறுத்து என்ற ஒரு செய்தி. 4 மாவட்டங்களில் 6 பிரதேசங்கள் முடக்கப்பட்டுள்ளன. முனராகல, கேகால, களுத்துறை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களிலேயே இவ்வாறு 6 கிராம சேவகர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. கைக்குண்டு T56 ரக துப்பாக்கியுடன் வெவ்வேறு இடங்களில் 2 கைது என்ற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது. அதற்குள் மீண்டும் நாடு முடக்கப்படுமா தீர்மானம் அடுத்த வாரம் என்ற செய்தி. இந்தியாவில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தி தற்போது பிரிட்டனில் அச்சுறுத்தலை தோற்றுவித்துள்ள டெல்டா திரிபு கொரோனா தொற்று இலங்கையில் மேலும் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் மீண்டும் பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதா இல்லையா என்ற தீர்மானம் அடுத்த வாரத்தில் எடுக்கப்படலாம் என்று சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருந்தார். இலங்கையில் டெல்டா மாறுபாடான கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 5 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தொற்று மேலும் பரவக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இதில் கருத்து வெளியிட்ட மருத்துவர் ஹேமந்த் ஹேரத், டெல்டா மாறுபாடான தொற்று இலங்கையில் பரவியிருப்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. நாடளாவிய ரீதியில் பூகோள மட்டத்தில் எத்தனை பேருக்கு இந்த திரிவடைந்த தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்பது பற்றிய பரிசோதனைகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 5 தொற்றாளர்கள் இந்த டெல்டா மாறுபாடான தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் அவர்களை தவிர வேறு நபர்களுக்கும் இந்த தொற்று ஏற்பட்டிருப்பதற்கான எந்த உறுதிப்படுத்தக்கூடிய தகவலும் நேற்று வரை சுகாதார அமைச்சுக்கு கிடைக்கவில்லை. இருந்தபோதிலும் நாடு முழுவதிலும் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்துக்கிடமான நபர்களிடம் பரிசோதனைகள் நடத்துதல் என பல்வேறு முயற்சிகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இலங்கை முழுவதிலும் பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதா இல்லையா என்பது குறித்து அடுத்த வாரம் தீர்மானிக்கப்படும். ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாடு காரணமாகவே தற்போது நாளாந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2000-ஐ விட குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை கொத்தனி தொற்று மேலும் அதிகரிப்பு, உயிரிழந்த முதியவர் உட்பட 4 கொரோனா. பருத்தித்துறை தும்பலை பகுதியில் ஒரே குடும்ப பின்னணியில் 15 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த தொற்றாளர்களின் அயலில் வசிக்கும் உயிரிழந்த முதியவர் உட்பட மேலும் 4 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட முன்னதாக தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட ஒருவருடன் தொடர்புபட்டு தும்பலை கணக்கிலாவத்தை பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரே குடும்ப பின்னணி கொண்ட 5 குடும்பங்களைச் சேர்ந்த 15 பேருக்கு கடந்த தினத்தில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள்
கொரோனா சிறப்பு சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக பருத்தித்துறை சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த தொற்றாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்த வீட்டுக்கு அருகாமையில் வசித்து வந்த முதியவர் ஒருவர் கடந்த சில மாதங்களாக வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட நோய் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை வேளை உயிரிழந்தார். உயிரிழந்த முதியவரின் குடும்ப உறுப்பினர்கள் சிலருக்கு காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டிருந்த தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் PCR பரிசோதனைக்கு பருத்தித்துறை சுகாதார பிரிவினரால் உட்படுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த முதியவர் உட்பட மேலும் 4 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பருத்தித்துறை சுகாதார பிரிவினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த முதியவர் மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட குடும்பத்தினர் 4 இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து உயிரிழந்த முதியவரின் உடல் சுகாதார தரப்பின் வழிகாட்டுதலில் யாழ் கோம்பயன் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருப்பதாகவும் இந்த தொற்றாளர்கள் மற்றும் மரண நிகழ்வில் பங்கேற்றவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாகவும் பருத்தித்துறை சுகாதார பிரிவினர் தெரிவித்திருந்தனர். இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளாக முற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகை கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நாடு முழுவதும் டெல்டா பரவும் அபாயம், பயணக்கட்டுப்பாடு மீண்டும் அமுலாகலாம், அடுத்த வாரம் கூடி ஆராயப்பட உள்ளது என்ற பிரதான செய்தியோடு அப்பழுக்கற்ற தலைவன் மேதகு பிரபாகரன் என்ற செய்தி மேதகு திரைப்படம் குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அடுத்த வாரம் முதல் பானின் விலை 10 ரூபாயினால் அதிகரிக்கும், கொரோனா 47 பேர் மரணம், யாழ் கலாசார மத்திய நிலையத்தை இந்திய பிரதமர் மோடி திறந்து வைப்பார், வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன நம்பிக்கை வெளியீடு என்ற செய்தி. அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான உணவை கையிருப்பில் உள்ளது, உண்மையை ஒப்புக்கொண்டது அரசு. கொரோனாவால் யாழில் மேலும் 2 உயிரிழப்பு, டெல்டா திரிபை கண்டறிய நாடளாவிய ரீதியில் பரிசோதனை. யாழ் மாவட்டத்தில் மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று, வாழ்வெட்டு குழுவினர் கோண்டாவலில் அட்டகாசம், 4 பேருக்கு வாழ்வெட்டு தாக்குதல், 1 கை துண்டாடப்பட்டது. அப்பழுக்கற்ற தலைவன் மேதகு பிரபாகரன், விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுடைய ஆரம்பகால வாழ்க்கை வரலாறு, ஈழத்தமிழர் போராட்டம் குறித்த பின்னணியை மேதகு திரைப்படம் சித்தரிக்கின்றது என்ற செய்தி 3ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. அது ஒரு பக்கம் முழுமையாக அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஜூனியர் விகடனில் வெளிவந்த அந்த கட்டுரையை வலம்புரி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. மேதகு திரைப்படம் பேசும் அரசியல் என்ன என்ற தலைப்புடன் அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அடுத்த வாரம் முதல் பானின் விலை 10 ரூபாயினால் அதிகரிக்கும், அடுத்த வாரம் முதல் பான் ஒன்றின் விலை 10 ரூபாயினால் அதிகரிக்கப்படும் என அனைத்து இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கம் தெரிவித்தது என்ற செய்தி. ஒரு கிலோ மாவின் விலை 18 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்தார். எரிபொருள் விலை அதிகரித்ததன் காரணமாக பான் தவிர ஏனைய வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை 5 முதல் 10 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டியிருந்தது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். செரண்டிப் நிறுவனம் கடந்த வாரம் முதல் கோதுமை மாவின் விலையை 18 ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். உணவு கையிருப்பு அதேபோல அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான உணவை கையிருப்பில் உள்ளது, உண்மையை ஒப்புக்கொண்ட அரசு. நாட்டில் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான உணவை கையிருப்பில் இருப்பதாக அரசு நேற்றைய தினம் ஒப்புக்கொண்டுள்ளது. இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளர் கேலிய ரமுக்வெல்ல அதற்கு பின்னரான காலம் மிகவும் சவாலானது எனவும் தெரிவித்திருந்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நாட்டின் உணவு கையிருப்பு தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார். உணவு கையிருப்பு தொடர்பாக கூறப்படும் விடயங்களில் ஒரு பகுதி சரியாக இருந்தாலும் அமைச்சரவை தொடர்ந்தும் இது தொடர்பாக கவனம் செலுத்தி வருகிறது. நாட்டின் பிரதான வருமான வழிகள் தடைப்பட்டுள்ள நிலையிலும் அரசு உணவு கையிருப்பை நிர்வகிக்க முயற்சிக்கின்றது. அரசு இன்னும் 1 மாதத்தில் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணையை செலுத்த வேண்டியுள்ள நிலையிலும் உணவு கையிருப்பு தொடர்பான சவாலை தீர்ப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது என்றும் தெரிவித்திருந்தார்.
யாழ் கலாசார மத்திய நிலையத்தை இந்திய பிரதமர் மோடி திறந்து வைப்பார். வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன நம்பிக்கை வெளியீடு என்ற செய்தி. யாழ் கலாசார மத்திய நிலையத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பார் என எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். குறித்த மத்திய நிலையத்தை திறந்து வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளதாகவும் அன்றைய தினம் பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கலாசார நிலையம் ஒரு வருடத்திற்கு முன்னர் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அது திறப்பு விழாவிற்காக காத்திருக்கிறது. இந்திய பிரதமர் மோடி 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்திருந்த போது 160 கோடி ரூபாய் செலவில் இந்திய கலாசார நிலையத்தை கட்டுவதற்காக அடிக்கல்லை நாட்டி வைத்தார். இந்த கலாசார நிலையத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே திறந்து வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டதால் அவரே திறப்பு விழாவிற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அதேபோல அவரே இந்த கட்டிடத்தை திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டதும் இந்திய பிரதமர் மோடியே இதனை திறந்து வைக்க வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே கடந்த வருடம் விசேட அழைப்பு விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த கலாசார நிலையத்தை பிரதமர் மோடி வருகை தந்து திறந்து வைப்பது தொடர்பாக கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் இது தொடர்பான விவரம் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். இந்நிகழ்வில் இந்தியாவின் பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியும் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். ஒரு இடைவேளையின் பின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். இடைவெளி கடந்து மறுபடியும் பத்திரிகையில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக கொரோனாவால் யாழில் மேலும் 2 உயிரிழப்பு என்ற செய்தி. யாழ்ப்பாணத்தில் மேலும் 2 COVID-19 நோயினால் உயிரிழந்துள்ளனர். அதுபோல யாழ் மாவட்டத்தில் மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்ற செய்தி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் COVID-19 நோயினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை இப்போதும் 93ஆக உயர்வடைந்துள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த குருநகரைச் சேர்ந்த 60 வயதுடைய ஆண் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை தும்பளையைச் சேர்ந்த 73 வயதுடைய ஆண் ஒருவரும் நேற்று முன்தினம் அதிகாலை வீட்டில் உயிரிழந்திருந்தார். அவரது உயிரிழப்பு தொடர்பில் கேள்வியுற்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று முன்தினம் காலை அங்கு சென்றுள்ளார்கள். சந்தேகம் கொண்டு உயிரிழந்தவரின் சடலத்தை PCR பரிசோதனைக்கு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததுடன் வீட்டில் இருந்தவர்களுக்கு மாதிரிகள் பெறப்பெற்றன. அதன் பரிசோதனை முடிவுகளில் உயிரிழந்தவர் மற்றும் அவரது குடும்பத்தில் 3 தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் நேற்று முன்தினம் காலை இறுதிச் சடங்குக்கு சென்றவர்கள் வீடுகளில் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்தோடு உயிரிழந்தவர்களின் சடலம் சுகாதார விதிகளுக்கு அமைய மின் தகனம் செய்யப்பட உள்ளது. யாழ் மாவட்டத்தில் மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று. யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 33 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தினைச் சேர்ந்த 37 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 10 பேர், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 1, காரைநகர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 6 பேர், உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேர், மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 8 பேர், பண்டத்தரிப்பு பிரதேச வைத்தியசாலையில் 2 பேர், புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் 1 என தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை பெரியகாடு தனிமைப்படுத்தல் நிலையத்தினை சேர்ந்த 2 பேர், வெள்ளாமுள்ளிவாய்க்கால் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் 1 ஆகியோருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதேவேளை யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்த PCR பரிசோதனையில் யாழ் மாவட்டத்தினைச் சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாழ்வெட்டு குழுவினர் கோண்டாவிலில் அட்டகாசம், 4 பேருக்கு வாழ்வெட்டு தாக்குதல், ஒருவரது கை துண்டாடப்பட்டது. கோப்பாய் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கோண்டாவில் இலங்கை பேருந்து சாலைக்கு பின்புறமாக உள்ள பகுதியில் இடம்பெற்ற வன்முறையில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களில் ஒருவரது கை துண்டாடப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று போலீசார் கூறினர். இந்த சம்பவம் செல்வபுரம் சிவன் கோவிலடியில் நேற்று இரவு இடம்பெற்றது என்று போலீசார் கூறினர். 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 6 பேர் கொண்ட வன்முறை கும்பல் இந்த அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. சம்பவ இடத்தில்
சம்பவத்தில் வாகனங்கள் உட்பட பெறுமதியான பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவத்தில் ஒருவரின் கை துண்டாடப்பட்டதுடன் 4 படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர். டெல்டா திரிபை கண்டறிய நாடளாவிய ரீதியில் பரிசோதனை. இந்திய டெல்டா திரிபு தொற்று உறுதியானவர்களை கண்டறிவதற்காக முழு நாட்டையும் உள்ளீர்க்கும் வகையில் மாதிரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்படுவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருந்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார், இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். தெமட்டகொடை ஆறாமைய பகுதியில் முன்னதாக அடையாளம் காணப்பட்ட 5 டெல்டா தொற்றாளர்கள் தவிர அந்த பிரதேசத்தில் வேறு எவருக்கும் தொற்று உறுதியானதாக இதுவரையில் தகவல் கிடைக்கவில்லை என்று விசேட வைத்தியர் மேலும் தெரிவித்திருந்தார். இந்த செய்திகளை தவிர இன்னும் பல செய்திகளை தாங்கி வெளிவந்திருக்கிறது இன்றைய பலம்புரி பத்திரிகை. மகர மற்றும் வெலிக்கடை சிறையில் கைதிகளின் உணவு தவிர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. மகர மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைகளில் மரண தண்டனை கைதிகளால் 5 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் நேற்று புதன்கிழமை கைவிடப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்திருந்தார். மகர மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைகளில் சிறை வைக்கப்பட்டுள்ள மரண தண்டனை கைதிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக அறிவிக்குமாறு வலியுறுத்தி உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். கடந்த 24ஆம் திகதி வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் 5 நாட்களாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்ததுடன் நேற்று புதன்கிழமையுடன் அது கைவிடப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் சுமார் 200க்கும் அதிகமான மரண தண்டனை கைதிகள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இனி உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையில் இன்றைய தினம் அரச கூட்டுக்குள் முற்றுகிறது போர் என்ற பிரதான செய்தியை மையப்படுத்தி செய்திகள் வெளிவந்திருக்கிறது. போராட்டத்தை கைவிட்டனர் கைதிகள். இன்றும் நாளையும் தாதியர் வேலை நிறுத்தம். மாகாண தேர்தலை பிற்போடவே தேர்தல் முறைமை சீர்திருத்தம். திருத்தத்துக்கு முன்பதாகவே தேர்தலை நடத்துமாறு முஸ்லிம் காங்கிரஸ் வலியுறுத்து. நெல் அரிசிக்கு விலை நிர்ணயம் தட்டுப்பாடு நிலவாது அரசு அறிவிப்பு. யாழ் மாணவனின் புதிய செயலி. இலங்கை வீரர்கள் 3 தடை. கொரோனா விதிமீறல் மற்றும் மீள்குடியேற்ற இணைப்பாளராக நியமனம் பெற்றார் கீதநாத் என்ற செய்தி. பஸ்ஸை மோதியது டிப்பர், இருளில் மூழ்கியது மீசாலை என்ற செய்தி. மீண்டும் பயணத்தடையா, முடிவு அடுத்த வாரம் என்கிறது அரசு. விகிதாசார தேர்தல் முறை மாறி நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும், ஜேவிபி வலியுறுத்து. கொரோனாவால் யாழில் 2 சாவு, தொற்று 1864, சாவு 47 என்று செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அரச கூட்டுக்குள் முற்றுகிறது போர் என்ற செய்தி. அரச கூட்டுக்குள் சிலரது தனிப்பட்ட தீர்மானங்கள் காரணமாக ஒரு சில அமைச்சர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தலைமையிலான சிரேஷ்ட அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். அரசுக்குள் எடுக்கப்படுகின்ற அவசர தீர்மானங்களால் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் நிலை மற்றும் கருத்து முரண்பாடுகள் காரணமாக தாம் கடும் அதிருப்தியில் உள்ளோம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் அண்மைக்கால நிலைப்பாடுகள் காரணமாக முக்கிய அமைச்சர்கள் இவ்வாறு சிலர் ஓரங்கட்டப்படுகின்றனர். ஆளும் கட்சிக்குள் பங்காளி கட்சிகளை இலக்கு வைத்து தாக்கும் செயற்பாடுகளும் நிறுத்தப்படவில்லை. அமைச்சர் விமல் வீரவங்சவின் அமைச்சின் கீழ் இயங்கிய எப்பாவல பொஸ்பேட் நிறுவனத்தை மாற்றியமை மற்றும் அமைச்சர் உதய கம்மன் பிளவை பதவி விலக வலியுறுத்தியமை போன்ற விடயங்களில் அமைச்சர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அமைச்சரவையில் இதனை வெளிப்படையாக தெரிவித்தும் சிலரது தனிப்பட்ட தீர்மானங்கள் காரணமாக ஒரு சில அமைச்சர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருந்தார். இதேவேளை அரசுக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளமை வெளிப்படையாக தெரிகின்ற நிலையில் அண்மை காலமாக அரசின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற கருத்து முரண்பாடுகளுக்கான தீர்வு காண அரச பிரதானிகளின் தலைமையில் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. தொடர்ச்சியாக பங்காளி கட்சிகள் ஓரங்கட்டப்பட்டு வருகின்றன என்று ஆளும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான சிசவிதாரண தெரிவித்திருந்தார்.
போராட்டத்தை கைவிட்டனர் கைதிகள். மகர மற்றும் வெலிக்கடை சிறைகளில் உள்ள தூக்கு தண்டனை கைதிகள் தமது போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் என்ற செய்தியை உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக அறிவிக்குமாறு வலியுறுத்தி அந்த கைதிகள் கடந்த 5 நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 200க்கும் அதிகமான கைதிகள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் கூரை மீது ஏறியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கைதிகளின் இந்த கோரிக்கை தொடர்பில் 5 தடவைகள் கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. அது தொடர்பில் சிறைச்சாலைகள் இராஜாங்க அமைச்சின் செயலாளர் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்கள ஆணையாளரும் கைதிகளுக்கு முன்னர் தெளிவுபடுத்தியிருந்தனர். எனினும் கைதிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனால் சிறைச்சாலைகள் இராஜாங்க அமைச்சரின் செயலாளர் திஸ்ஸ மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்கள ஆணையாளர் மீண்டும் நேற்று கைதிகளுடன் கலந்துரையாடினர். அவர்களது கோரிக்கை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் கைதிகளுக்கு விளக்கியிருந்தனர். அதற்கமைய கைதிகள் தங்களது போராட்டத்தை கைவிட தீர்மானித்துள்ளனர் என்று சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கொரோனா விதிமீறல் இலங்கை வீரர்கள் 3 தடை. கொரோனா விதிமீறலில் ஈடுபட்ட இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் 3 தலா 1 வருடம் தடை விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை. இலங்கை அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. T20 தொடரை 3-0 என்று இலங்கை முழுமையாக இழந்தது. இந்த தொடர் முடிவடைந்த மறுநாள் இரவு இலங்கை வீரர்களான திக்வெல்ல, குஷல் மெண்டிஸ், குணதிலக் ஆகியோர் வீரர்களுக்காக பயோ பபிள் பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வந்து சிகரெட்டுடன் வீதியில் நடமாடுவது காணொலியாக நிரூபிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை நாட்டுக்கு திருப்பி அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் 3 ஓர் ஆண்டு தடையும் நேற்று விதிக்கப்பட்டது. மீள்குடியேற்ற இணைப்பாளராக நியமனம் பெற்றார் கீதநாத். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அரசின் மீள்குடியேற்ற இணைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த பிரதமரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் காசிலிங்கம் கீதநாத் மேலதிக பொறுப்பு வழங்கப்பட்டு நேற்று நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்குரிய உத்தியோகபூர்வ நியமன கடிதத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வழங்கியிருந்தார். அவரை குறித்த பதவிக்கு நியமிப்பதற்கு அமைச்சரவை சில வாரங்களுக்கு முன்னரே அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அவருக்கு நேற்று நியமன கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த காசிலிங்கம் கீதநாத் 2019ஆம் ஆண்டு நவம்பரில் பிரதமரான மஹிந்த ராஜபக்ச நியமிக்கப்பட்டதில் இருந்து பிரதமரின் இணைப்பு செயலாளராகவும் உள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் வீடுகள் வழங்கலில் இடம்பெறுவதாக கூறப்படும் முறைகேடுகள், மோசடிகள் என்பன இனி இடம்பெறாதவாறு பொருத்தமான நபர்களுக்கு வீடுகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அவர் செயலாற்ற உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண தேர்தலை பிற்போடவே தேர்தல் முறைமையில் சீர்திருத்தம் என்ற செய்தி. திருத்தத்துக்கு முன்பாகவே தேர்தலை நடத்துமாறு முஸ்லிம் காங்கிரஸ் வலியுறுத்து. மக்கள் மத்தியில் அரச எதிர்ப்பு அலை உருவாகியுள்ளதால் தேர்தல் முறைமை சீர்திருத்தம் என்ற போர்வையில் தேர்தலை ஒத்திவைப்பதற்கான நகர்வுகளில் அரசு ஈடுபட்டு வருகிறது. எனவே தேர்தல் முறைமை மறுசீரமைப்புக்கு முன்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அதன் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தேர்தல் முறைமை சீர்திருத்தம் தொடர்பில் சிறு கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று JVP தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது. மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அனுரகுமார தலைமையிலான JVP ஆகியவை இச்சந்திப்பில் பங்கேற்றன. அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே ரவுஃப் ஹக்கீம் மேற்கண்டவாறு வலியுறுத்தியிருந்தார். தேர்தல் முறைமை மறுசீரமைப்பு தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்துரையாடுவதற்கு முன்னர் சிறு கட்சிகளுக்கிடையே பொதுவானதொரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தற்போதைய சூழ்நிலையில் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். எனவே தேர்தல் முறைமையை மறுசீரமைப்பு என்ற போர்வையில் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கான நகர்வு இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகமும் எழுகிறது. தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்படுவதற்கு முன்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதேபோல தேர்தல் மறுசீரமைப்பு நீதியான முறையில் இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இன்றும் நாளையும் தாதியர் வேலைநிறுத்தம். நாடு முழுவதும் உள்ள அரச மருத்துவமனைகளில் பணியாற்றும் தாதியர்கள் இன்றும் நாளையும் வேலைநிறுத்தத்தில் குதிக்க உள்ளனர் என்று தாதியர் சங்கம் அறிவித்துள்ளது. தமது கோரிக்கைகள் சுகாதார அமைச்சின் செயலாளர், சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் மற்றும்
சுகாதார அமைச்சர் ஆகியோரிடமும் முன்னரும் தற்பொழுதும் தொடர்ச்சியான கலந்துரையாடல் நடத்தியும் தீர்க்க முடியாத காரணத்தால் இவ்வாறான போராட்டத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று தாதியர் சங்கம் தனது ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. ஒரு வாரத்தில் 5 நாட்கள் வேலையை நடைமுறைப்படுத்தல், 2 பதவி நிலை சேவையாக மீண்டும் அறிவித்தல், 3வது பதவி உயர்வை தரம் 2க்கு 5 வருடம், தரம் 1க்கு 12 வருடங்களாக மாற்றுதல், 4வது கோரிக்கையாக அனைத்து தாதியர்களுக்கும் இடர் கொடுப்பனவை வழங்குதல், 5வது கோரிக்கையாக தாதியர் சேவை பிரமாண குறிப்பை விரைவாக திருத்தி அமைத்து அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தல், 6வது கோரிக்கையாக தாதிய கல்லூரி பல்கலைக்கழகங்களின் கீழ் கொண்டு வந்து அனைவருக்கும் பிஎஸ்சி நர்சிங் கற்கையை பெற்றுக் கொடுத்தல் என்பவற்றை முன்வைத்துள்ளது. மேற்படி கோரிக்கைகள் கலந்துரையாடல் மூலம் தீர்க்க முயற்சித்தும் அதனை நடைமுறைப்படுத்த முடியாதமையால் இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இந்த காலத்தில் அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து அவசர சிகிச்சை போன்ற உயிர்காப்பு சிகிச்சைகள் தாதி உத்தியோகத்தர்கள் தன்னார்வ அடிப்படையில் தொடர்ச்சியாக ஈடுபடுவார்கள் என்பதை தங்களுக்கு தெரிவிக்கின்றோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்னும் தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம். அதற்குள் ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. பத்திரிகைகள் ஒரு பார்வை தொடர்கிறது. அந்த வகையில் விகிதாசார தேர்தல் முறை மாறின் நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும். ஜேவிபி வலியுறுத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல் பழைய முறையிலேயே நடாத்தப்பட வேண்டும் என்று ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் முறைமை சீர்திருத்தம் ஊடாக நாட்டை மீண்டும் இருகட்சி முறைமைக்கு கொண்டு செல்வதற்கே தற்போதைய அரசு முயற்சிக்கின்றது. நாட்டில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் முறைமை மாற்றங்களில் விகிதாசார தேர்தல் முறைமையே முற்போக்கான ஜனநாயகமான தேர்தல் முறைமையாகவும் விளங்குகிறது. இந்த முறைமையை மாற்றுவதாக இருந்தால் தற்போது இருப்பதை விடவும் மேலும் சிறந்த முற்போக்கான ஜனநாயகம் மிக்க புதிய முறைமையாகவே இருக்க வேண்டும். உள்ளூராட்சி சபை, மாகாண சபை, நாடாளுமன்றம் ஆகியவற்றில் சிறு கட்சிகளின் பிரதிநிதித்துவமும் மக்களின் சார்பில் இருக்க வேண்டும். அதேபோல அனைத்து தேர்தல்களுக்கும் சம முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் இதுதான். அதேவேளை எல்லை நிர்ணய பிரச்சனையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே பழைய முறைமையின் கீழ் அதற்கான தேர்தலை நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டது. விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் தெரிவாகும் நாடாளுமன்றம் பலவீனமாக இருந்தால் அதனை சமநிலைப்படுத்துவதற்காகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இருக்கின்றது. எனவே விகிதாசார தேர்தல் முறைமையில் மறுசீரமைப்பு இடம்பெறுமானால் கட்டாயம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்றம், மாகாண சபை மற்றும் நாடாளுமன்றம் ஆகிய 3க்கும் ஒரே தேர்தல் முறைமை இருக்க வேண்டும் என எமது யோசனைகள் தெரிவுக்குழுவில் முன்வைக்கப்படும் ஏனைய கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் அரிசிக்கு விலை நிர்ணயம் தட்டுப்பாடு நிலவாது என்று அரசு அறிவிப்பு. அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளது. எனவே நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது விடயத்தில் தளர்வு போக்குக்கு இடமே இல்லை என்று விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே திட்டவட்டமாக அறிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அமைச்சர் இவ்வாறு அறிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் அடுத்த 6 மாதங்களுக்கு நாட்டுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளதால் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. விவசாயிகளிடமிருந்து இந்த முறை நாட்டு அரிசி நெல் 1 கிலோ 50 ரூபாவுக்கும், சம்பா அரிசி நெல் 52 ரூபாவுக்கும், பச்சை நெல் அரிசி 44 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படும். மேற்படி விலைகளை நிர்ணயிக்கப்பட்டன. நெல் சந்தைப்படுத்தும் சபை ஊடாக, அதாவது இன்றைய தினம் முதல் நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும். ஏனைய காலப்பகுதி போல தாமதம் ஏற்படாது. விவசாயிகளுக்கு உடன் பணம் வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. சம்பா மற்றும் கக்குலு அரிசி 1 கிலோவை 98 ரூபாவுக்கும், நாட்டரிசி கிலோ 96 ரூபாவுக்கும் விற்பனை செய்ய முடியும் என வர்த்தகத்துறை அமைச்சர் விலை நிர்ணயித்துள்ளார்.
அதனால்தான் 1 கிலோ நெல்லுக்கு 50 ரூபாவை நிர்ணயித்துள்ளோம். வர்த்தமானி வெளியிடப்பட்டாலும் அது செயலுக்கு வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு அரசுக்கு எதிராக உள்ளது. இந்த முறை சட்டம் கடுமையாக செயல்படுத்தப்படும். அதிக விலைக்கு இனி அரிசி விற்க முடியாது. மீறி விற்பனை செய்தால் 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்படும். சேதன பசறை மூலம் விவசாயம் என்ற முடிவில் இருந்து அரசு மாறாது என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகை இன்றைய செய்திகளை பொறுத்தவரைக்கும் சீனர்களை பாதுகாப்பதில் கோத்தாபய அரசு உறுதி. தேசிய பாதுகாப்பினை உறுதி செய்ய முன்வருமாறு மகா சங்கத்தினர் பாதுகாப்பு படையினருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு. பருத்தித்துறையில் வீட்டில் இருந்தவருக்கு கொரோனா பரிசோதனையில் குடும்பத்தர் 3 தொற்று. கோண்டாவில் நேற்றிரவு வன்முறை. வாழ்வெட்டில் 4 படுகாயம். ஒருவரின் கை துண்டானது. வாகனங்கள் பல உடைப்பு. திடீரென மரணங்கள் அதிகரித்தது ஏன்? ஆய்வு நடத்த நிபுணர் குழு. மேலும் 47 பேர் கொரோனாவுக்கு பலி. 20,800 கோடி ரூபாய் அச்சிட்டது அரசு. பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் எனவும் குற்றச்சாட்டு. இந்தியாவை சண்டைக்கிழுக்கும் சீனா முழு ஒத்துழைப்பு வழங்கும் இலங்கை ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. நாடு முழுவதும் தாதியர்கள் சுகையின விடுமுறை போராட்டம் இன்றும் நாளையும் முன்னெடுக்கின்றனர். 176 கடல் ஆமைகள், 20 டால்பின்கள், 4 திமிங்கிலங்கள் இதுவரை இறந்து ஒதுங்கின. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த 26,200 கோடி ரூபாய் இதுவரை செலவு. இந்தியாவிலிருந்து வந்தவரால் இலங்கைக்குள் புகுந்தது டெல்டா. நிறை குறைக்கப்பட்ட எரிவாயு யாழ்ப்பாணத்தில் விற்பனை. மறைமுக விலையேற்றத்தால் ஏமாற்றப்படும் நுகர்வோர். 10 ரூபாவால் பான் விலை அதிகரிக்கும் என்ற செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகை. சீனர்களை பாதுகாப்பதில் கோட்டாபய அரசு உறுதி. தேசிய பாதுகாப்பினை உறுதி செய்ய முன்வருமாறு மகா சங்கத்தினர் பாதுகாப்பு படையினருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு. கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் சீனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முன்னின்று செயற்படுகிறது. எனவே தேசிய பாதுகாப்பினை உறுதி செய்ய முன்வருமாறு மகா சங்கத்தினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அக்கட்சியின் எம்பியான துஷார இந்துனில் மேலும் தெரிவிக்கையில், திசமகாராம வாவி அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டிருந்த சீன பிரஜைகள் இராணுவ சீருடையினை அணிந்திருக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வாகனங்கள் பழுது பார்க்கும் இடங்களிலும் சில காவல் பணிபுரியும் தொழிலாளர்களும் இவ்வாறான ஆடைகளை அணிவதாகவும் கெஹலிய ரம்புக்வெல்ல சுட்டிக்காட்டியிருந்தார். எந்த பகுதிகளில் அவர் அதனை அவதானித்துள்ளார் என்பதனை வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு பொய்கூறி மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம். இவர்கள் நாட்டு மக்கள் பார்வையற்றவர்கள் என நினைத்துக் கொண்டுள்ளனர். திசமகாராம வாவியில் இடம்பெறும் அபிவிருத்தி பணிகள் முற்றிலும் தொல்பொருள் கட்டளை சட்டத்திற்கு முரணானவை. தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனை யாரிடம் சென்று முறையிடுவது என்றும் தெரியவில்லை. ஏனெனில் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் சீனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முன்னின்று செயல்படுகிறது. எனவே தேசிய பாதுகாப்பினை உறுதி செய்ய முன்வருமாறு மகா சங்கத்தினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த விடயத்தில் நாம் அனைவரும் தலையிட்டு எமது உரிமைகளை பாதுகாப்போம் எனவும் தெரிவித்திருந்தார். இந்தியாவை சண்டைக்கிழுக்கும் சீனா முழு ஒத்துழைப்பை வழங்கும் இலங்கை ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. இந்தியாவை வலிந்து சண்டைக்கிழுக்கும் செயற்பாடுகளை சீன அரசு முன்னெடுத்து வருகிறது. அதற்கு இலங்கை முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கௌதாரிமுனை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சீனர்களின் கடல் அட்டை பண்ணையை பார்வையிடுவதற்கு நேற்று புதன்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். அண்மைய நாட்களிலே சர்வதேச ரீதியாக பேசப்படும் ஒரு விடயமாக இலங்கையினுடைய தென்பகுதியிலே சீனாவின் அகல கால்கள் பதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வடக்கு பகுதியில் குறிப்பாக நெடுந்தீவு, அனலைதீவு, நைனா தீவுகளிலும் சீன ஆதிக்கத்தை செலுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கடலட்டை குஞ்சுகளை வளர்ப்பதாக கூறி உருவாக்கப்பட்ட அட்டை பண்ணையிலும் சீனா நுழைந்துள்ளது. தற்போது கிளிநொச்சியின் மூலை எல்லையில் கௌதாரிமுனை என்னும் இடத்தில் எந்த அனுமதியுமின்றி அந்த அட்டை பண்ணையை சீனா முன்னெடுத்து வருகிறது. அத்துடன் யாழ் பாசையூர் மீனவர்கள், கிளிநொச்சி கௌதாரிமுனை மீனவர்கள் கடலட்டை வளர்ப்பிற்காக முன்வைத்த உரிமங்கள் மறுக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது சீனர்கள் அவற்றை செய்து வருவதுடன் இயற்கையாகவே கடலில் வளர்க்கின்ற கடல் அட்டைகளை நிராகரித்து செயற்கையாக பிராய்லர் கோழிகளுக்கு வைக்கும் மருந்துகளைப் போல
கடல் அட்டைகளுக்கு வைத்து விரைவான வளர்ச்சியை அடைய வைத்து அதனை ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கையில் சீனர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவற்றினை சாதாரணமாக பார்க்கும்போது சீனாவிற்கு கடல் அட்டை ஏற்றுமதி இடமாகத்தான் தெரியும். ஆனால் இதன் பின்னால் பாரிய அளவு அரசியல் செயற்பாடுகள் உள்ளன. சீனா தற்பொழுது கால் பதித்துள்ள இடங்கள் அனைத்தும் முக்கியமான கேந்திர நிலையங்கள். ஆகவே இவ்வாறான விடயம் ஈழத் தமிழர்களுக்கு மாத்திரம் அல்லாது அண்மையில் உள்ள இந்தியாவிற்கு கூட ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற செயல்பாடாக காணப்படுகிறது. அத்துடன் இந்தியாவை வலிந்து சண்டைக்கு இழுக்கின்ற மற்றும் இந்தியாவை கண்காணிக்கின்ற செயற்பாடுகளை துரிதமாக சீன அரசு மேற்கொண்டு வருகிறது. அதற்கு இலங்கை அரசு ஒத்துழைப்பினை வழங்குகிறது. இதேவேளை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட குறித்த கடல் அட்டை பெண்ணை தொடர்பாக சட்ட ரீதியான எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம் என்றும் தெரிவித்தார். நூற்றி 76 கடல் ஆமைகள், 20 டால்பின்கள், 4 திமிங்கலங்கள் இறந்து ஒதுங்கியுள்ளன. கடந்த சில வாரங்களில் இலங்கை கடலோரங்களில் மொத்தம் 176 கடலாமைகள், 20 டால்பின்கள், 4 திமிங்கிலங்கள் இறந்து கரையொதுங்கியுள்ளதாக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்துக்கு சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார். 25 மெட்ரிக் டன் நைட்ரிக் அமிலம், பெருந்தொகை பிளாஸ்டிக் மற்றும் எரிபொருட்கள் உள்ளிட்டவற்றுடன் MV எக்ஸ்பிரஸ் சரக்கு கப்பல் இலங்கை கடற்பரப்பில் மூழ்கியதை அடுத்து இலங்கைக்கு மிக மோசமாக கடல் மற்றும் சுற்றுச்சூழல் பேரழிவுகளை சந்தித்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்தின் ஊர்காவற்துறை பகுதியிலும் திமிங்கிலம் கரையொதுங்கி பின்னர் இறந்துவிட்டது. அதேபோன்று இலங்கையின் கரையோரங்களில் தொடர்ச்சியாக கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரையொதுங்கி வருகின்றன. இந்நிலையில் கட்பிட்டியிலிருந்து ஹம்பாந்தோட்டை வரை கடலோர பகுதிகளில் மேலும் ஆமைகள் இறந்து ஒதுங்கியுள்ளனவா என்பதை கண்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த 26,200 கோடி ரூபாய் இதுவரை செலவு. கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக 2020ஆம் ஆண்டு முதல் இதுவரை அரசாங்கம் 262 பில்லியன் ரூபாயை, அதாவது இலங்கை ரூபாய்ப்படி 26,200 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான நேற்று முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்ற நிதியமைச்சின் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் அமைச்சருக்குரிய அனைத்து நிறுவனங்களிலும் தற்போதைய நிலை மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பிரதமர் இதன்போது கவனம் செலுத்தினார். நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டிகளவினால் இதன்போது சவாலுக்கு மத்தியில் சுபிட்சத்தை நோக்கி என்ற நிதியமைச்சின் முன்னேற்ற மற்றும் எதிர்கால நோக்கு முன்வைக்கப்பட்டது. கோவிட் முதலாவது மற்றும் இரண்டாவது அலைகளை அரசாங்கம் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக தெரிவித்த ஆட்டிகள சமூக பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பமான மூன்றாவது அலைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் உள்ளிட்ட நிவாரணம் பெற தகுதியான மக்களுக்கு பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய நிதியமைச்சின் ஊடாக ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஆட்டிகள 2019ஆம் ஆண்டு தீர்க்கப்படாதிருந்த 423 பில்லியன் நிலுவைத் தொகையை செலுத்திய பின்னரே கடந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். வட்டி விகிதத்தை குறைத்து கடன் நிவாரணங்களை வழங்கியும் பணவீக்கத்தை 4 வீதத்திலிருந்து 6 வீதமாக பேணுவதற்கும் முடிந்ததாகவும் கடந்த மே மாதம் அது 6.1% அல்லது 6.2 வரை அதிகரித்த போதிலும் அதனை குறைப்பதற்கு நிதியமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக ஆட்டிகள சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல 20,800 கோடி ரூபாய் அச்சிட்டது அரசு பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் என குற்றச்சாட்டு. நாட்டை நிர்வகிப்பதற்கான அரசாங்கம் வரம்பில்லாமல் பணத்தை அச்சிடும் புதிய வழிமுறையை கையாண்டுள்ளதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இவ்வாறு தெரிவித்த அக்கட்சியின் எம்பியான துஷார இதுலில் மேலும் கூறுகையில், நாட்டை நிர்வகிப்பதற்கான அரசாங்கம் வரம்பில்லாமல் பணத்தை அச்சிடும் புதிய வழிமுறையை கையாண்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் அதிகூடிய பண நோட்டுகள் இந்த அரசினால் தற்போது அச்சிடப்பட்டுள்ளன. இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை கடும் நெருக்கடிக்குள்ளாக்குகின்றன. நாட்டின் பொருளாதாரத்தை மதிப்பீடு செய்வதற்கு நிபுணர்கள் தேவையில்லை. ஒரு சாதாரண குடிமகனால் நிலைமையை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அரசாங்கத்தால் இதுவரை பாரிய தொகையான 208 பில்லியன் ரூபாய், அதாவது 20,800 கோடி ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளது.
இது அதிக பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். நிறை குறைக்கப்பட்ட எரிவாயு யாழ்ப்பாணத்தில் விற்பனை, மறைமுக விலையேற்றத்தால் ஏமாற்றப்படுகின்றனர் நுகர்வோர் என்ற செய்தி. யாழ்ப்பாணத்தில் சமையல் எரிவாயு நிறுவனம் ஒன்றின் எரிவாயு சிலிண்டர்கள் 18 லிட்டர் என குறிப்பிடப்பட்டு 100 ரூபாய் விலை குறைப்பு செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே குறித்த நிறுவனத்தினால் 12.5 கிலோ எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் நிறை குறைக்கப்பட்ட 1600 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 18 லிட்டர் என குறிப்பிடப்பட்டு 100 ரூபாய் விலை குறைப்பு செய்யப்பட்ட போதிலும் முன்னைய சிலிண்டரின் கேஸ் கொள்வனவில் இருந்து 4 கிலோ குறைவாக காணப்படுவதாக சர்ச்சைகள் எழுந்துள்ளது. அரசாங்கம் சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க மாட்டோம் என கூறிய நிலையில் எரிவாயு நிறுவனங்கள் சூட்சமமான முறையில் இவ்வாறு லிட்டர் என குறிப்பிடப்பட்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களிலும் பார்க்க குறைந்தளவு கொள்ளளவுடைய சிலிண்டர்களை சந்தையில் விட்டுள்ளதாக உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. 100 ரூபாய் விலையை குறைத்து ஏற்கனவே வழங்கப்பட்ட 12.5 கிலோ சமையல் எரிவாயுவை 24.5 லிட்டர் தற்போது 18 லிட்டர் ஆக்கியுள்ளதார். அதில் 9.18 கிலோ எரிவாயுவே உள்ளது. 100 ரூபாய் விலையை குறைத்து 4 கிலோ கேஸ் குறைக்கப்பட்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்கள் பலவற்றில் இந்நிறுவன கேஸ் விற்பனைக்காக இறக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இவ்வாறான எடை குறைப்பு செய்யப்பட்ட சிலிண்டர்கள் வடமாகாணத்திலேயே சந்தைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களை தவிர்த்து கிராமப்புறங்களில் இவ்வாறான எடை குறைக்கப்பட்ட சிலிண்டர்களை விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். இதன்படி முன்னர் 12.5 கிலோ எரிவாயுவை 1600 ரூபாய்க்கு கொள்வனவு செய்தவர்கள் இப்போது 18 லிட்டர் எரிவாயு சிலிண்டரை 100 ரூபாய் குறைந்த நிலையில் கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது. இதன் மூலம் மறைமுகமாக 450 ரூபாய் வரை எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. சில வர்த்தகர்கள் 18 லிட்டர் என குறிப்பிடப்படும் குறித்த எரிவாயு கொள்கலன்களை திருப்பி அனுப்பி தமக்கு 12.5 கிலோ கொள்ளளவுடைய சமையல் எரிவாயு வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகவே குறித்த இரு சமையல் எரிவாயுகள் விற்பனையில் உள்ள நிலையில் யாழ் மாவட்ட பாவனையாளர்கள் அதிகார சபையினர் இது குறித்து ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவைதான் இன்றைய தினம் காலை பொழுதில் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக கொண்டு வந்த செய்திகள். இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.